இந்த மாதிரி மரம்லாம் கிடையவே கிடையாது. ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருக்கலாம். அப்புறம் ஒரு ரவுண்டு பெருசாக போட்டு விட்டாக்கி இது காலத்துக்கு கம்முன்னு கிடக்க வேணாம், தேங்காய் முளைக்க போடுங்க அப்படின்னு குட்டி குட்டி சின்ன ப்ராசஸ் தாங்க. என்னோட உழைப்பு இதில் போட்டு தாக்கணும். ஒரு நாள் என்னால் செய்ய முடியும்னா என்னால் கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன் நம்ம தோட்டத்தில் நம்ம செய்யாமல் ஆள் கூலிகள் கொடுக்கணும், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரவுண்டு பாருங்கள், ஸ்பாட்டை காமிச்சிட்டு அப்புறம் நம்ம வேலையில் களத்தில் இறங்கி ஃபுல்லாக செஞ்சு விட்லாங்க. இடம் லாக்டவுனில் சுத்தம் பண்ணிச்சுங்க. இந்த ஸ்பாட் உங்களுக்கு தெரியுங்களா, சொன்ன ரோடு கடையில் தேக்கு கன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. வாழை மரம் கண்டது கடியுது எல்லாமே நிறைய வச்சு விட்டாச்சு. 2 நாளில் சீரழிஞ்சு அதுக்கப்புறம் சைடு குறுத்து போட்டு ஜம்முன்னு வந்திருக்குங்க. ஏக்கன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்க. இது நம்ம அப்சி விட்டு பிள்ளைங்க அருமையான உள்ள எவ்வளோ நாளாக எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டுருப்பாங்க. அந்த கஷ்டத்தையெல்லாம் நம்மளும் ஒரு நாள் படுவோங்க. பீமரம் வச்சு விட்ருக்குங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். விட்டா அடுத்து புது தலை வர வர நல்லா பெரிய கட்டையாக வந்துருங்க. ஆமாம், அதெல்லாம் ஒன்றும் காய்க்கலைங்க. படு வேலையை செஞ்சுருக்குறேங்க, நானும் சும்மா இல்லைங்க. கிழங்கு செடி பாருங்க, தண்ணி விட்டு மழை மரத்தில் ஏதோ சுரங்கத்துக்குள்ளே போகிற மாதிரி இருக்குதுங்க. மத்தியானம் வந்தால் கம்மன் கட்டில் போட்டு படிச்சுக்கிற மாதிரி இருக்குங்க. கிட்டத்தட்ட இது வச்செல்லாம் 3 வருஷம் இருக்குங்க. ஆனால் இன்னுமே வளராமல் கிடக்குது. நகாமரம் பனைமரம் நாளைக்கு நம்மளுக்கு கண்கள் மாதிரிங்க. நம்மளே மருந்தடிக்கும் போது மருந்து தான் அடிச்சு விட்டு காஞ்சே போச்சுங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு கூடு இல்லைங்க, அதனால் ரீசெண்டாக கொட்டியிருப்பாங்க போல். மெயின் தடை வந்தாச்சு. இப்போது இந்த இடத்துல தாங்க நம்மளுக்கு மெயின் பைப் போய்கிட்டு இருக்கு. மாதிரி இடத்துல 2 வாழை மரத்தையும் வச்சுடுங்க. நல்லா பெருசாகவே தெரியுது மூங்கில் கனவுகள்லாம். அப்படியே ஆடு மாடு விட்டால் ஜம்முன்னு மேய்ச்சிக்க மாட்டேருக்குதுங்க. ஆடு மாடெல்லாம் இங்கேயும் தென்னை மரம் தாங்க இருக்குது. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். தென்னை மரம் மேலே பாருங்கள், மூங்கில் மரம், உப்பா சாமி, பீ மரம், மலைவேம்பு மரம், அங்கே அந்த சைடே நகாமரம் இருக்குது நம்ம பார்த்தது. எப்படிங்க அருமையான தாருங்களா, சும்மா சூப்பராக இருக்குங்க. நாளைக்கு கை கட்டால் ஒரு இழுத்து இங்கே ஒரு வெட்டை போட்டால் நீட்டாக வேலை முடிஞ்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தாருங்க, 5வது தாருங்க, இதோட 5, இங்கே ஒரு 6ங்க. தண்ணி சரியாக பாய்க்க முடியலைங்க. இப்போ இத்தனை நாளாக வேடா, இப்போ தான் ஆற்றுல தண்ணி வந்திருக்கு. மந்தவாழைன்னு சொல்லுவாங்கல்ல, மந்தவாழந்தாரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். திரும்பி வந்த இடம் வந்தாச்சு, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரோடு பின்னாடி இந்த பக்கம் ரோடு தாங்க. காலங்காத்தால ஒரு நல்ல வாக்கோட உங்களோட பேசிக்கிட்டே செய்கிற தகவலை உங்களுக்கு சொல்கிறேன்ல, அது எனக்கும் ஒரு சந்தோஷம்னு ஒன்று இருக்குமல்ல. நான் பண்ணுறதுல தப்போ இல்லை மூங்கில் மரத்தை எப்படி வெட்டலாம் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேங்க. ஆயிடுவேங்க. சன்ரைஸ் வியூ அப்படி சூப்பராக இருக்குங்க. சரிங்க, அப்படியே வளவளன்னு பேசிக்கிட்டு இருந்தால் அப்புறம் வீட்டில் சண்டைக்கு வந்துடும். 6 மணிக்கு எழுந்திரிச்சுங்க, வேலை செஞ்சு கொள்ளாம்னு விவசாயத்தில் இறங்கணும்னு ஒரு ஆசை இருக்குதுங்க. கண்டிப்பாக பண்ணுறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்பவுமே நல்லா இருக்கேன். இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் கும்மியை தவிர்த்து ஒரு வீடியோ போடலாம் அப்படிங்கிறதுக்காக தென்னை மரத்தை பற்றி போடலாம். நம்ம தென்னை மரம் நம்மகிட்டே நிறையா இருக்குது. சரி, அதை பற்றி உங்களுக்கு ஒரு தகவல்கள் சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம தென்னை மரத்தை பற்றி போடலாங்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். இப்போது நம்ம தென்னை மரம்னா தென்னை மரத்தை வைக்கிறதோ இல்லை தீங்க சொல்கிறதோ அப்படி கிடையாது. தென்னை மரத்தில் ஒரு பராமரிப்பு வேலைகளான சரிங்களா, வட்டைப்பாத்தி கட்டுதல், அதுவும் பெரிய மரம்லாம் கிடையாது. இந்த மாதிரி மரம்லாம் கிடையவே கிடையாது. ஒரு அளவான மரம், ஒரு வருஷம் கிட்டத்தட்ட இருக்கலாம். அந்த மரத்துக்கு வட்டைப்பாத்தி கட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம மம்டி இங்கே போட்டிருந்தோம், மம்டி எடுத்தாச்சு. சரிங்களா, மம்டி எடுத்தாச்சு. அப்படியே போய் நம்ம ஸ்பாட்டுக்கு போயிடலாம். இப்போது இந்த காலத்தடத்தில் நம்ம பவர் டில்லர் ரூட்டு போடலாம் அப்படிங்கிறக்காக சொல்லலாம். பவர் டில்லர் வாங்கி வச்சாலும் யூஸ் தான் தென்னை மரம் இருக்கிறவங்களுக்கு. நம்ம ஏரியா அப்படியே கிடையாது. ஆத்தங்கர ஒரு ஏரியா ஃபுல்லாக ஏரி இறக்கம் குழி குண்டு அப்படி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் எதுவுமே செட் ஆகாது. நம்ம தான் மேனுவலாக பண்ணிக்கணும். சரி நம்ம தான் மேனுவலாக பண்ணலாம் அப்படிங்கிறக்காக சரி அதில் இருக்க உங்களுக்கு ஒரு தகவல்களை உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறக்காக தான் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம். அது சரியான ஏரியா இருக்குங்க. கீழே ரோடுங்க, மேலே ஒரு 20 அடி ஹைட்டில் அந்த இது நம்ம கட்ட வேண்டிய இடம் இருக்குது. நம்மளால் அங்கே நிற்கக்கூட முடியாதுங்க. அப்படிப்பட்ட இடம். வயசானவங்களாம் வந்தால் விழுந்துருவாங்க. இருந்தாலும் அதில் தென்னமலை வச்சு நாளைக்கு ஒரு தென்னமலை வந்துட்டால் நம்மளுக்கு அதனால் பயன் தானுங்க அப்படிங்கிறக்காக நம்ம அதில் வச்சு விட்ருக்கோம். இப்போது ஒரு வருஷம் ஆச்சு, இன்னும் 2-3 வருஷம் ஆச்சா அதுவே பெருசாகிடும். அப்புறம் ஒரு ரவுண்டு பெருசாக போட்டு விட்டாக்கி இது காலத்துக்கு கம்முன்னு கிடக்க வேணாம். மழை காலமாக போனால் கண்டிப்பாக அடிச்சுக்கிட்டு போயிடுதுங்க. நீங்கள் வருங்க, இங்கே தான் நம்ம தேங்காயில் முளைக்கு போட்டிருக்கோம். உங்களுக்கு கண்டிப்பாக முளைச்சிருக்குன்னு தெரியல. ஒரு நண்பர்கள் கூட கேட்டிருந்தாரு கமெண்ட்டில், தேங்காய் முளைக்க போடுங்க அப்படின்னு. நம்ம முளைக்க போட்ட தேங்காய்ங்க இங்கே உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறது எல்லாமே முளைச்சிருக்கு, நிறையாவே முளைச்சிருக்கு. இந்த இடத்துலலாம் ஏன்னா முளைக்க காணும், இங்கெல்லாம் முளைச்சிருக்கு, நல்லா செழிப்பாக முளைச்சிருந்துருக்கு. இங்கெல்லாம் முளைச்சிருக்குங்க. இங்கே நம்ம பாக்கு மரம் முளைக்க போட்டிருக்கோம், வந்துருச்சு, நல்லாவே வந்துருச்சு. அதே பார்த்திங்கன்னா அங்கே தென்னம்பழம் முளைக்க போட்டு பாக்கெட் போட்டு வச்சுருக்குறோம், நல்லா பெருசாகவே இருக்குது. இந்த பக்கம் சைடு இருக்கிற செவல் நீங்கள் சரிங்க, நம்ம வாங்க போகலாம், நம்ம வேலையை பார்க்க போகலாம். தேங்காய் முளைக்க போடுறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். அதெல்லாம் ஒரு குட்டி குட்டி சின்ன ப்ராசஸ் தாங்க. அதுக்கெல்லாம் இவ்வளோ லேட் எடுக்காது. பட்டு இன்னைக்கு செய்ய போகிற வேலை உண்மையாலுமே பெரிய வேலை. என்னோடய உழைப்பு இதில் போட்டு தாக்கணும். என்னால் கண்டிப்பாக நான் இவ்வளோ ஒரு
கிட்டத்தட்ட ஏக்கர் கணக்கில் பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/2 ஏக்கர் வரும். ஒரு நாள் என்னால் செய்ய முடியும்னா என்னால் கண்டிப்பாக முடியாதுங்க. ஏன்னா எனக்கும் இது புது பழக்கம் தான். வீட்டில் சும்மா இருக்கிறதுக்காக நம்மளும் செய்யலாம், ஏன் நம்ம தோட்டத்தில் நம்ம செய்யாமல் ஆள் கூலிகள் கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக நான் கண்டிப்பாக செய்கிறேங்க. இது உண்மையாலுமே உண்மைதாங்க. சரிங்க, இப்போ ரவுண்டெல்லாம் நீங்களே பாருங்களேன். முன்னாடி கட்டினது தான், எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரவுண்டு பாருங்கள், ரொம்ப சிறுசாக தான் இருக்குது. இதை கொஞ்சம் எப்படியோ கொஞ்சம் வடவத்தில் இன்க்ரீஸ் பண்ணால் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாயிருங்களா, அதனால நம்ம அப்படி பண்ணலான் இருக்கோம். சரிங்க, அப்படியே வாங்க நம்ம ஃபுல் ஸ்பாட்டை காமிச்சிட்டு அப்புறம் நம்ம வேலையில் களத்தில் இறங்கி ஃபுல்லாக செஞ்சு விட்ருலாங்க. இன்றைக்கி ஒரு நாளையும் என்னால் செய்ய முடியும்னு கேட்டால் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு 4-5 ரவுண்டு செய்கிறத காமிக்கிறேன். அடுத்து தண்ணி விழுகிறது வரைக்கும் எல்லாமே காமிச்சிட்றேன். ஃபுல்லாக சொட்டு நீர் போட்டாச்சுங்க, அதுவும் நம்ம தான் போட்டோம். இது எப்போ சுத்தம் பண்ணுச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த இடம் லாக்டவுனில் சுத்தம் பண்ணுச்சுங்க. இந்த ஸ்பாட் உங்களுக்கு தெரியுங்களா, சொன்னல ரோடு. இப்போ மேலே காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ ஒரு ஏத்தன்னு பாருங்கள். உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். செமையான ஏத்தங்க, ஏத்தம். நம்ம இது கடையில் தேக்கு கன்று வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. முத்தூர் பரவலையில் அமிர்தா நர்சரின்னு நினைக்கிறேன், அங்கே தாங்க வாங்கிட்டு வந்தேன். கரெக்டாக தெரியலிங்க, அங்கே தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு தேக்கு கன்று 20 ரூபாய்னு வாங்கிட்டு வந்தேங்க. இப்போ 1 வருஷம் ஆச்சு. இதுக்கு முன்னாடி லாக்டவுன் சமயத்தில் வச்சு ஒரு தேக்கு கன்றை வெட்டி அதை வந்து நம்ம மாட்டுப்பந்தல் வீடியோவில் பார்த்துட்டீங்க தெரியும், அங்கே மாட்டுப்பந்தலில் போட்டுங்க. இங்கெல்லாம் பாருங்கள், எல்லாமே நல்லா வளர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஃபுல்லாக தென்னை மரம் தான் பாருங்கள், எல்லாமே குட்டி குட்டி, ஃபுல்லாக சொட்டு நீர், வாழை மரம் கண்டது கடியுது, எல்லாமே நிறைய வச்சு விட்டாச்சு. ரோட்டில் பாருங்கள் வண்டி போயிட்டுருக்கு. பரமெல்லாம் பாருங்களேன், வண்டினால சீரழிஞ்சு அதுக்கப்புறம் சைடு குறுத்து போட்டு ஜம்முன்னு வந்திருக்குங்க. இவரையெல்லாம் நல்லா பெரிய ரவுண்டாக கட்டி விட்டா இங்கே பாருங்கள், ரவுண்டு 6ஆக தாங்க இருக்குது. கொஞ்சம் அப்படியே புல்லு வீடு கடந்துட்டு போதுங்க. நீட்டாக பெரிய ரவுண்டை கட்டி விட்டோம்னா ஜம்முன்னு வளர்ந்துருமில்லைங்க. பாருங்கள், நம்ம அன்றைக்கி மாட்டுப்பந்தலுக்கு ஒரு நாள் வெட்டி மாட்டுப்பந்தல் வீடியோ கூட போட்டிருப்போங்க. மாட்டுப்பந்தல் வெட்டினதுக்கப்புறம் தேக்கன் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், வண்டு விழுந்துங்க, ஒரு புல்ல காஞ்சி வர மாதிரி இருந்ததுங்க. பக்கத்தில் நின்று வச்சு விட்டேன், அதுவாக தான் கடைசியில் ரெண்டுமே வளர ஆரம்பிச்சிச்சுங்க. இது நம்ம அப்சி விட்டு பிள்ளைங்க, அருமையான உள்ள. இது கொடுத்து கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இருக்குங்க. அப்சி அப்பயே கொடுத்தாரு, கொண்டே வெயிடா பார்க்கலாம் அப்படின்னு. சூப்பராக வந்துருச்சுங்க, அருமையாக. அன்னைக்கே வச்சுருந்தேன்னா இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய பயன் இருந்துருக்குங்க. தென்னம்பழம் வளர்ந்ததுனால அடியில் பாருங்கள் கூடும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்டை சுரண்டி கட்டினாலே போதுங்க. இதுக்கு மேலே தென்னை மரத்துக்கு என்ன பண்ணுறீங்க? இப்போது இந்த லீவில் நான் டெய்லி ஒரு 10 ரவுண்டு என்னால் கட்ட முடியாதுங்களா? நம்ம எவ்வளோ நாளாக எங்கள் அப்பா அம்மா கஷ்டப்பட்டுருப்பாங்க, அந்த கஷ்டத்தையெல்லாம் நம்மளும் ஒரு நாள் படுவோங்க. நம்ம இனிமேல் காலேஜ் அடுத்தது வந்தால் அடுத்து காலேஜ் போயிடுவோம், இல்லை வேலைக்கு போயிடுவோம், எவ்வளவோ இருக்குது. இந்த ஒரு நாள் நம்ம செஞ்சால் என்ன, ஒரு 4 நாள் லீவ் இருக்குது, செய்வோம் அப்படிங்கிறக்காக தான் செய்யலான் இருக்கேன். பக்கத்துலேயும் வருங்க, உள்ள பீ மரம் வச்சு விட்ருக்குங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பீ மரம் செம்மையாக வளர்ந்துருச்சு, அடியில் தென்னை மரம் இருக்குது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் கண்டிப்பாக வெட்டிடலாங்க. ஒரு 100 ரூபாய்னாலும் 100 ரூபா நம்ம கிடச்சிதுங்க. மூங்கில் மரங்க, இந்த மூங்கில் மரத்தை பக்கத்து வீட்டு மாமா என்ன சொன்னார்னா, ஃபுல்லாக வெட்டி விட்டுறா அப்படின்னாரு. வெட்டி விட்டா அடுத்து புது தலை வர வர நல்லா பெரிய கட்டையே வந்துருமாமா அப்படின்னு சொன்னாருங்க. சரிங்க, அதை வெட்டுறதே உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். மூங்கில்லாம் ரொம்ப கஷ்டங்க, ஃபுல்லாக சினுக்காக இருக்குங்க. பாருங்க, எல்லாம் குத்திடும், அவ்வளோதான். அதனால் நம்ம அதையும் ஒரு வீடியோவை போட்டுருவோம். உள்ளேங்க கரும்புருங்க வச்சு விட்டேங்க, காய்க்கும் நேரத்து. அதெல்லாம் ஒன்றும் காய்க்கலைங்க, ஆனால் வச்சு விட்டு. இது இந்த பக்கம் புளி மரங்க, படு வேலையை செஞ்சுருக்குறேங்க, நானும் சும்மா இல்லைங்க. புளி மரம் சும்மா அருமையான புளி மரம், நல்லா வந்துருச்சு செல்லுன்னு. இங்கெல்லாம் வாழை மரங்க சைடில். இங்கே உள்ள சீம்பிள் கட்டையை கொண்டாந்து போட்டால் அருமையாக வந்துருச்சு. ஆடானமாக ஈச்சதுவாக மிச்சம் அப்படியே கிடக்குது. இன்னுமே இருக்குங்க. இப்போ இன்னும் 20 மரம் பார்த்துருப்போம், இன்னும் 20 மரம் இருக்குது. எல்லாத்தையும் காமிக்கிறோம்னா பின்னாடி வருங்க, அங்கே ஒரு தேக்கு மரம். பாருங்க கிழங்கு செடி, பாருங்க தண்ணி விட்டு ஜம்மு நல்லா தண்ணி விட்டு வச்சுருக்குறாங்க. வாய்க்காக வரப்போ எல்லாமே தண்ணியாக நனைஞ்சு கிடக்குதுங்க. உள்ளே பாருங்க, மழை மரத்துக்குள்ள ஏதோ சுரங்கத்துக்குள்ளே வர மாதிரி இருக்குதுங்க. மத்தியானம் வந்தால் கம்முன்னு கட்டில் போட்டு படிச்சுக்க மாதிரி இருக்கு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் எல்லாமே மேலே. இந்த பக்கம் பாருங்கள், நகாமரம். கிட்டத்தட்ட இது வச்செல்லாம் 3 வருஷம் இருக்குங்க, ஆனால் இன்னுமே வளராமல் கிடக்குது. நகாமரம், மலைவேம்பு மரம். அப்படியே பாருங்க, அந்த பக்கம் பனைமரம். இந்த இடத்துல ஒரு பனைமரம் இருந்திருக்குங்க, நம்ம பிடுங்கிருக்கக்கூடாது. ஏதோ ஒரு நம்ம நிறைய தென்னைமரம் வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக பிடுங்கிட்டோம். பட் அதோட பலன்கள் தெரிஞ்சதுக்கப்புறம் மனசே இல்லைங்க. நான் நிறைய பனைமரத்தை நானே பிடுங்கிட்டேன்னா மருந்து ஊற்றியும் கொண்டிருக்கேன். இது மட்டும் இல்லாமல் ஜேசி போட்டு பிடுங்கியிருக்கோம். பட் அதெல்லாம் பண்ணக்கூடாதுங்க. கண்டிப்பாக பனைமரம் நாளைக்கு நம்மளுக்கு கண்கள் மாதிரிங்க. அதோட பலன்கள் தெரியாமல் நிறைய பேர் பிடுங்கிட்டு இருக்காங்க. அது கண்டிப்பாக பிடுங்கவே கூடாதுங்க. பார்த்திங்கன்னா ஒரு வழியாக நம்ம காட்டோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. இங்கே பாருங்கள், லைனாக மலவே மரம் இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு சப்போட்டா மரம் வச்சு விட்டுங்க, நம்மளே மருந்து அடிக்கும்போது மரம் அடிச்சு விட்டு காஞ்சே போச்சுங்க. அருமையாக கலைஞ்சிருக்குது.
இங்கேயும் தென்னை மரம் இருக்குது, 2 தென்னை மரம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கூடு இல்லைங்க, அதனால் ரீசெண்டாக கொத்திருப்பாங்க போல், தடங்க வந்து கொத்திருப்பாங்க போல். அப்படியே வந்தோம்னா நம்ம தடங்க மெயின் தடை வந்தாச்சு. இங்கேயும் தென்னம்பழம் இருக்குங்க, நிறையா தென்னம்பழம் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதுதான் ஆற்றுக்கு போகிறக்கான, ஆற்றுக்கு ஒரும்பு தண்ணி ஊர் போகிறதுக்கான ஒரு வாய்க்கால் மாதிரிங்க. இது போய் கடைசியில் ஆற்றுல ஜாயின் ஆகுங்க, அமராவதி ஆற்றுக்கு ஜாயின் ஆகுங்க. இப்போது இந்த இடத்துல தாங்க நம்மளுக்கு மெயின் பைப் போய்கிட்டு இருக்கு, சரிங்களா? மெயின் பைப் இதில் போகுது. இங்கே தான் கேட்டுவால் வச்சுருக்குறோம். கேட்டுவால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதுக்குள்ளே தாங்க கேட்டுவால் இருக்குது. இந்த இடத்துல கேட்டுவால் இருக்குங்க. தண்ணி விட்றப்ப உங்களுக்கு எல்லாமே காமிக்கிறேன். எல்லாம் டீப் இங்கே இருந்தால் போகுது, இதுலேயே மெயின் பைப் போகுது. இதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு போட்டது தாங்க உண்மையாலுமே. இங்கேயே எல்லாமே இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் வாழை மரம் வச்சு விட்டு அருமையாக தார் போட்டுருச்சுங்க. தென்னம்போலே கூட இருக்குது. நாளைக்கு இதை வெட்டி விட்டு 2 வாழை மரத்தை வெட்டி விட்டோன்னா தார் ஆகிக்குது. அங்கே வருங்கலாம் வீட்டு செலவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்ல, அருமையான தாருங்களா. இந்த மாதிரி இடத்துல 2 வாழை மரத்தையும் வச்சு விடுங்க. வருங்க பனை மரம், நான் சொன்னேன் இல்லைங்க, புடிங்கி போட்டு பனை மரம். இது உண்மையாலுமே நான் பண்ண ஒரு தப்பான விஷயம். இந்த மூங்கில் மரத்துக்கு அடியில் வந்தாச்சுங்க. ஃபுல்லாக மூங்கில் மரம் தான். இங்கே பாருங்கள், நல்லா கணுவெல்லாம் பெருசாகவே ஆயிடுச்சு. நல்லா பெருசாகவே தெரியுது மூங்கில் கணுவெல்லாம். இருந்தாலும் இதை வெட்டி விட சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்டில் தெரிஞ்சால் கண்டிப்பாக போடுங்க. ஏன்னா இதை நான் வெட்டலாங்கிற பிளானில் தான் இருக்கேன். எனக்கு டைம் இல்லை. ஏன்னா அது வெட்டுறனா ஃபஸ்ட்டு ஒரு நல்ல கவை வேணும், ஒரு கூர்மையான கொடுவாள் வேணும், நல்லா பதமாக இருக்கணும் அந்த கொடுவாள். அப்போ தான் வெட்டு பாருங்கள் நல்லா ஆகிடுச்சு. அவர் என்ன சொன்னார்னா, வெட்டிட்டு ஆவரை குச்சி எடுத்துக்கிட்டு மிச்சத்தை விட்டிங்கன்னா அதுதான் திறந்து வந்துட போகுது, இது இப்படியே இருந்ததுன்னா புதையாட்டவே தான் கிடக்கு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. நம்ம அந்த மாதிரியே பண்ணிடலான்னு தாங்க இருக்கோம். நம்மளுக்கு சரியான டைம் இல்லை. இதுல எல்லாம் இறங்க முடியாதுங்க, கீழே பில்லு. அப்படியே ஆடு மாடு விட்டா ஜம்முன்னு மேய்ஞ்சுக்க மாட்டேருக்குதுங்க. ஆடு மாடெல்லாம் கண்டிப்பாக அருமையாக மேய்ஞ்சுக்கு. இங்கேயும் தென்னை மரம் தாங்க இருக்குது. இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். தென்னை மரம் மேலே பாருங்கள், மூங்கில் மரம், உப்பா சாமி, பீ மரம், மலைவேம்பு மரம், அங்கே அந்த சைடு நகாமரம் இருக்குது நம்ம பார்த்தது. இவ்வளோதாங்க நம்ம இங்கே ஒரு குட்டி தோட்டம். பட் இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தார் போட்டிருக்கு. இப்போ கிட்டத்தட்ட நானே ஒரு 4 தார் போட்டேங்க. 4 டைம் பழுத்துனா நீட்டாக சாப்பிட்டுக்கலாம். எப்படிங்க, அருமையான தாருங்களா, சும்மா சூப்பராக இருக்குங்க. நாளைக்கு கை கட்டால் ஒரு இழுத்து இங்கே ஒரு வெட்டை போட்டால் நீட்டாக வேலை முடிஞ்சுங்க. ஃபுல்லாக நம்ம வாய்க்கால தண்ணியை ஊற ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா ஆற்றுல இப்போ தண்ணி வந்து 4-5 நாள் ஆச்சு. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு தாருங்க, 5வது தாருங்க, இதோட 5, இங்கே ஒரு 6ங்க. சாமி இத்தனை தாரு, ஆனால் எல்லாமே குட்டியாக இருக்குங்க. என்னன்னு தெரியல, தண்ணி சரியாக பாய்க்க முடியலைங்க. இப்போ இத்தனை நாளாக வேடா, இப்போ தான் ஆற்றுல தண்ணி வந்திருக்கு. இனிமேல் நம்ம கண்டிப்பாக எல்லாமே நல்லா பண்ணிடலாங்க. அப்பாட்ட சொல்லியிருக்கேன் எல்லாமே நல்லா பண்ணணும்னு. மேலே பாருங்க, இங்கே ஒரு வாழைத்தார் இருக்குது. மொந்த வாழைன்னு சொல்லுவாங்கல்ல, மொந்த வாழைந்தாரு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பழுத்துருச்சுங்க மொந்த வாழைந்தார், நாளாகி அருமையாக பழுத்து கிடக்குதுங்க. சூப்பருங்க, அருமையாக பழுத்துருக்குது. அவ்வளோதாங்க, அப்படியே ரோட்டுக்கு வந்தாச்சு. ரோட்டுக்கு வந்துட்டோம்னா நம்ம திரும்பி வந்த இடம் வந்தாச்சு. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ரோடு பின்னாடி ஃபுல்லாமே இதான் நம்ம ஊர். இந்த பக்கம் ரோடு தாங்க. ரோடு பார்த்துட்டிங்களா? செம்மையாக காலங்காத்தால் ஒரு நல்ல வாக்கோட உங்களோட பேசிக்கிட்டு இது ரொம்பவுமே எனக்கும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம செய்கிற தகவலை உங்களுக்கு சொல்கிறேன்ல, அது எனக்கும் ஒரு சந்தோஷம்னு ஒன்று இருக்குமில்ல. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க, இன்னுமே சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுவும் வீங்க. சரிங்க, நம்ம வேலையை ஆரம்பிச்சிடலாம். இப்போ வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதை எங்கெல்லாம் இடம் இருக்குங்கிற சொல்லிட்டேன். நான் ஒரு 10 ரவுண்டு, ஒரு 4-5 ரவுண்டு உங்களுக்கு சொல்கிறத வீடியோவில் காமிக்கிறேன். அது மூலிமா உங்களுக்கு எதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. நான் பண்ணுறதுல தப்போ இல்லை மூங்கில் மரத்தை எப்படி வெட்டலாம் அந்த மாதிரி ஏதாவது தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேங்க. பாருங்கள் சூப்பராக காலையில் பாருங்கள் சன்ரைஸ் வியூ உங்களுக்கு மாற்றி காமிக்கிறேன்னா, சன்ரைஸ் வியூ தெரியுதுங்களா? சூப்பரான சன்ரைஸ் வியூ செம்மையாக இருக்கும். இப்போ நம்ம மூஞ்சி கடிக்கிறோம் பாருங்கள், அப்படியே நல்லா கலர் ஆகிடுங்க. சன்ரைஸ் வியூ அப்படி சூப்பராக இருக்குங்க. தமிழில் கேட்டிங்கன்னா தெரியுங்க, பக்காவாக சொல்லிடுவேன். சரிங்க, அப்படியே வளவளன்னு பேசிக்கிட்டு இருந்தால் அப்புறம் வீட்டில் சண்டைக்கு வந்துடுவாங்க. ஏன்னா காலையில் நானும் 6 மணிக்கு எழுந்திரிச்சுங்க வேலை செஞ்சு வரலாம்னு கேமரா செட் பண்ணுறது, அந்த மம்டி எடுத்தாருது, கொத்து எடுத்தாருது பாருங்க. வாழை மரச்சத்தையாக இருக்குது. எனக்கு அவ்வளோவா ஒன்றுமே தெரியாதுங்க. நானும் சும்மா டம்மி தாங்க. பண்ணணுங்க, பண்ணி பழகணுங்க. விவசாயத்தில் இறங்கணும்னு ஒரு ஆசை இருக்குதுங்க. கண்டிப்பாக பண்ணுறேங்க. சரிங்க நண்பர்களே, இப்போதைக்கு நான் இந்த வீடியோவிலேருந்து போகிறேன். அடுத்து அப்படியே எப்படி செய்கிறேங்கிறத பார்க்கலாம். இந்த சரிங்களா நண்பர்களே? பாய் நண்பர்களே.